டிவிஎஸ் விக்டர் வண்டி இந்த வண்டி என்னாச்சு பார்த்தா டைமிங் செயின் போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல் குறைஞ்சது வந்து கஸ்டமருக்கே தெரியல. கஸ்டமருக்கு ஏன் தெரியலன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஆயில் மாற்றும் போது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு 3000 to 3000 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக மாற்ற இடத்துல சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் அதை நம்பிட்டு ஓடிட்டே இருந்திருக்காரு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மேலேயும் தப்பு இல்லை, சொன்னவங்க மேலேயும் தப்பு இல்லை. இந்த வண்டியில் ஆயில் லீக்கேஜ் இருந்திருக்கு. இந்த ஆயில் லீக்கேஜ் இருந்தது தெரியாமல் கஸ்டமர் ஓடிட்டே இருந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் குறைஞ்சிருச்சு. ஆயில் லெவல் குறைஞ்சி டைமிங் செயின் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு, டைமிங் செயின், வால்வு எல்லாமே சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ்லாம் இருந்துச்சு வச்சுக்கலேன் 3000 3000 கிலோமீட்டர்லாம் ஓட்டாதீங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல் குறைஞ்சிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியாது. டைமிங் செயின் சம்டைமில் இன்ஜின் சீஸே ஆயிடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாக லீக்கேஜ் எல்லா பக்கமும். அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் கஸ்டமரும் 3000 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு 2500 கிலோமீட்டர் கூட ஓடலை அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வருத்தப்பட்டார். நம்ம வந்து கழட்டி பார்த்துட்டு பார்த்தோம்னா ஆயில் இல்லைங்க, ஆயில் ஃபுல்லாக லீக்கேஜாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3000 கிலோமீட்டர் ஓடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டைமிங் செயின் எல்லாம் ஏகப்பட்ட செலவு. நல்லா புரிஞ்சுங்க. ஆயில்